அதிகாரம் 14. திருப்போவை எதிர்த்து போரிட உதவி கேட்கும்படி 172ஆம் ஆண்டு தெமேத்திரியு மன்னன் தன் படைகளை திரட்டிக் கொண்டு மேதியாவுக்கு சென்றான். தெமேத்திரியு தன் எல்லைக்குள் நுழைந்து விட்டான் என்று பெர்சியா மேதியா நாடுகளின் மன்னனான அர்சாகு கேள்விப்பட்டு அவனை உயிரோடு பிடித்து தன்னிடம் கொண்டு வருவதற்காக தன் படைத்தலைவர்களுள் ஒருவனை அனுப்பினான். அவன் சென்று தெமேத்திரியுவின் படையை முறியடித்து அவனை பிடித்து மன்னன் அர்சாகுவிடம் கூட்டி சென்றான். அர்சாகு அவனை சிறையில் அடைத்தான். சீமோனின் புகழ். சீமோனுடைய காலம் முழுவதும் யூதா நாடு அமைதியாயிருந்தது. தம் இனத்தாரின் நலனையே அவர் நாடினார். அவருடைய அதிகாரமும் மாட்சியும் அவர் தம் காலம் முழுவதும் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தன. யோப்பா துறைமுக பட்டினத்தை அவர் கைப்பற்றினார். தீவுகளுக்கு செல்ல வாயில் அமைத்தார். இச்செயல் அவரது மாட்சிக்கு மணிமுடி ஆயிற்று. தம் அரசின் எல்லைகளை அவர் விரிவுபடுத்தினார். தம் கட்டுப்பாட்டுக்குள் நாட்டை கொண்டு வந்தார். போர்க்கைதிகள் மிக பலரை அவர் ஒன்று சேர்த்தார். கசாராவையும் பெத்சூரையும் எருசலேம் கோட்டையையும் அவர் அடிபணிய செய்தார். கோட்டையிலிருந்து தீட்டுக்கள் நீக்கினார். அவரை எதிர்த்தெழ எவரும் இலர். மக்கள் தங்கள் நிலத்தை அமைதியாய் பயிரிட்டார்கள். நல்ல விளைச்சலை நிலம் தந்தது. சமவெளி மரங்கள் கனி கொடுத்தன. மூப்பர்கள் தெருக்களில் அமர்ந்தார்கள். நடந்த நல்லன பற்றி அவர்கள் அனைவரும் கூடி பேசினார்கள். பகட்டான போர் உடைகளை இளைஞர்கள் அணிந்தார்கள். சீமோன் உணவுப் பொருட்களை நகரங்களுக்கு வழங்கினார். பாதுகாப்பான வழிவகைகளை அவற்றிற்கு அமைத்தார். உலகின் கடை எல்லை வரை அவரது புகழ் பரவியது. நாட்டில் அமைதியை அவர் நிலைநாட்டினார். பெருமகிழ்வில் இஸ்ரேல் திளைத்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் தத்தம் திராட்சை கொடிக்கு அடியிலும் அத்தி மரத்திற்கு அடியிலும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை அச்சுறுத்துவார் எவருமில்லர். இஸ்ரேலரை எதிர்க்க நாட்டில் எவருமில்லை. மன்னர்களும் அந்நாள்களில் முறியடிக்கப்பட்டார்கள். தாம் மக்களுள் நலிந்தோர் அனைவருக்கும் அவர் வலிவூட்டினார். திருச்சட்டத்தின் மீது ஆர்வம் கொண்டிருந்தார். நெறிகெட்டோரையும் தீயோரையும் அழித்தொழித்தார். திருவிடத்தை அவர் மாட்சிப்படுத்தினார். திரளான கலன்களால் அதை நிரப்பினார். ரோமையோடும் ஸ்பார்த்தாவோடும் ஒப்பந்தம். யோனத்தான் இறந்தது பற்றிய செய்தி ரோமைக்கும் பார்த்தாவுக்கும் எட்டியது. அவர்கள் பெரிதும் வருந்தினார்கள். அவருக்கு பதிலாக அவருடைய சகோதரரான சீமோன் தலைமை குருவானார் என்றும் நாட்டையும் அதன் நகரங்களையும் ஆண்டு வந்தார் என்றும் அவர்கள் கேள்வியுற்றார்கள். அவருடைய சகோதரர்களான யூதாவோடும் யோனத்தானோடும் தாங்கள் முன்பு செய்திருந்த நட்புறவையும் ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்கும்படி வெண்கல தகடுகளில் அவருக்கு எழுதி அனுப்பினார்கள். அவை எருசலேமில் சபை முன்னிலையில் பிடிக்கப்பட்டன. ஸ்பார்த்தர்கள் அனுப்பியிருந்த மடலின் நகல் பின்வருமாறு: தலைமை குருவாகிய சீமோனுக்கும் மூப்பர்களுக்கும் குருக்களுக்கும் மற்ற யூத மக்களாகிய எங்கள் சகோதரர்களுக்கும் ஸ்பார்த்தாவின் ஆளுநர்களும் நகரத்தாரும் வாழ்த்து கூறி எழுதுவது: எங்கள் மக்களிடம் நீங்கள் அனுப்பிய தூதர்கள் உங்கள் பெருமை புகழ் பற்றி எங்களுக்கு அறிவித்தார்கள். நாங்களும் அவர்களது வருகையினால் மகிழ்ச்சி அடைந்தோம். அவர்கள் சொன்ன யாவற்றையும் நாங்கள் பொது பதிவேடுகளில் பின்வருமாறு எழுதி கொண்டோம். அந்தியோக்குவின் மகன் நூமேனியும் யாசோன் மகன் அந்திபத்தரும் எங்களோடு யூதர்களுக்குள்ள நட்புறவை புதுப்பித்து கொள்ள அவர்களுடைய தூதர்களாக எங்களிடம் வந்தார்கள். அவர்களை சிறப்புடன் வரவேற்கவும் அவர்கள் கூறிய சொற்களை ஸ்பார்த்தர்கள் தங்கள் நினைவில் வைத்து கொள்ளுமாறு பொது ஆவணங்களில் அவற்றை எழுதி வைக்கவும் மக்கள் விருப்பம் கொண்டார்கள். இவற்றின் நகல் ஒன்றை தலைமை குருவாகிய சீமோனுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதன் பிறகு சீமோன் ரோமையர்களோடு செய்திருந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்ய 1000 மினா எடையுள்ள ஒரு பெரிய பொன் கேடயத்தோடு நூமேனியை ரோமைக்கு அனுப்பினார். மக்கள் இவற்றை பற்றி கேள்விப்பட்ட போது சீமோனுக்கும் அவருடைய மைந்தர்களுக்கும் நாங்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவோம்? ஏனெனில் அவரும் அவருடைய சகோதரர்களும் அவருடைய தந்தை வீட்டாரும் உறுதியாக இருந்தார்கள். இஸ்ரேலின் பகைவர்களோடு போரிட்டு அவர்களை துரத்தி அடித்தார்கள்.
இவ்வாறு அதன் விடுதலையை நிலைநாட்டினார்கள் என்று சொல்லி வியந்தார்கள். எனவே இச்சொற்களை வெண்கல தகடுகளில் பொறித்து சீயோன் மலையில் இருந்த தூண்கள் மீது வைத்தார்கள். இதுதான் அவர்கள் எழுதியதன் நகல். சீமோன் பெரிய தலைமை குறிப்பிட பொறுப்பு ஏற்ற 3ஆம் ஆண்டாகிய 172ஆம் ஆண்டு எலூல் மாதம் 18ஆம் நாள் அசராமேலில் குருக்கள், மக்களின் தலைவர்கள், நாட்டின் மூப்பர்கள் ஆகியோர் கூடியிருந்த பேரவையில் பின்வருமாறு எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நாட்டில் அடிக்கடி போர் மூண்டதால் யோவாரிபின் வழிமரபில் வந்த குருவான மத்தத்தியாவின் மகன் சீமோனும் அவருடைய சகோதரர்களும் தங்கள் உயிரையே பணயம் வைத்தார்கள். தங்கள் திருவிடத்தையும் திருச்சட்டத்தையும் காப்பதற்கு தங்கள் நாட்டின் பகைவர்களை எதிர்த்தார்கள். இவ்வாறு தங்கள் நாட்டுக்கு சீரிய பெருமை சேர்த்தார்கள். யோனத்தான் தம் இனத்தாரை ஒன்று கூட்டினார். அவர்களின் தலைமை குருவானார். தம் நாட்டு மக்களோடு துயில் கொண்டார். பகைவர்கள் அவர்களின் நாட்டின் மீது படையெடுக்கவும் அவர்களது திருவிடத்தை கைப்பற்றவும் திட்டமிட்டார்கள். அப்போது சீமோன் ஆர்த்தெழுந்து தம் இனத்தாருக்காக போர் செய்தார். தம் நாட்டின் படை வீரர்களுக்கு படைக்கலங்களும் ஊதியமும் வழங்குவதில் திரளான சொந்த பணத்தை செலவழித்தார். யூதேயாவின் நகர்களையும் குறிப்பாக யூதேயாவின் எல்லையில் இருந்த பெத்சூரையும் வலுப்படுத்தினார். முன்பு பகைவர்கள் தங்கள் படைக்கலங்களை வைத்திருந்த அந்நகரில் யூத காவற்படையை நிறுவினார். கடலோரத்தில் இருக்கும் யோப்பாவையும் முன்பு பகைவர்கள் கைப்பற்றியிருந்த அசோத்து எல்லையில் உள்ள கசாராவையும் வலுப்படுத்தி அவ்விடங்களிலும் யூதர்களை குடியேற்றினார். அங்கு அவர்களின் மறுவாழ்வுக்கு தேவையானவை எல்லாம் கொடுத்தார். மக்கள் சீமோனின் பற்றுறுதியையும் தம் இனத்தாருக்கு அவர் பெற்றுத்தர எண்ணியிருந்த பெருமையையும் கண்டு அவரை தங்கள் தலைவராகவும் தலைமை குருவாகவும் ஏற்படுத்தினார்கள். ஏனென்றால் அவர் தம் இனத்தார்பால் நீதி உணர்வும் பற்றுறுதியும் கொண்டு எல்லா வகையிலும் தம் மக்களை பெருமைப்படுத்த விரும்பி பணிகள் பல செய்திருந்தார். அவரது காலத்தில் அவர் தொட்டதெல்லாம் துலங்கியது. நாட்டினிருந்து பிறவினத்தார் துரத்தப்பட்டனர். தாவீதின் நகராகிய எருசலேமில் கோட்டை ஒன்று அமைத்து அதிலிருந்து புறப்பட்டு வந்து திருவிடத்தின் சுற்றுப்புறத்தை தீட்டுப்படுத்தி அதன் தூய்மைக்கு பெரும் களங்கம் உண்டாக்கி கொண்டிருந்தோரும் துரத்தப்பட்டனர். சீமோன் எருசலேம் கோட்டையில் யூதர்களை குடியேற்றி நாட்டினுடையவும் நகரினுடையவும் பாதுகாப்புக்காக அதை வலுப்படுத்தி நகர மதில்களை உயர்த்தினார். இவற்றின் பொருட்டு தெமேத்திரியு மன்னன் சீமோனை தலைமை குருவாக தொடர்ந்து இருக்க செய்தான். தன் நண்பர்களுள் ஒருவராக அவரை உயர்த்தி பெரிதும் பெருமைப்படுத்தினான். ஏனென்றால் ரோமையர்கள் யூதர்களை தங்களின் நண்பர்கள், தோழர்கள், சகோதரர்கள் என்று அழைத்ததை பற்றியும் சீமோனுடைய தூதர்களை சிறப்புடன் வரவேற்றதை பற்றியும் தெமேத்திரியு மன்னன் கேள்விப்பட்டிருந்தான். எனவே யூதர்களும் அவர்களின் குருக்களும் கீழ்கண்டவாறு முடிவு செய்தார்கள். நம்பிக்கையுள்ள இறைவாக்கினர் ஒருவர் தோன்றும் வரை காலமெல்லாம் சீமோனே தங்கள் தலைவரும் தலைமை குருவுமாய் இருக்க வேண்டும். அவரே தங்களுக்கு ஆளுநராக இருக்க வேண்டும். தங்கள் திருவிடத்தின் பொறுப்பை அவர் ஏற்று அதன் பணிகளுக்கும் நாட்டுக்கும் படைக்கலங்களுக்கும் கோட்டைகளுக்கும் பொறுப்பாளிகளை ஏற்படுத்த வேண்டும். திருவிடத்தின் பொறுப்பு அவருக்கே உரியது. அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் பெயராலேயே நாட்டின் எல்லா ஒப்பந்தங்களையும் எழுத வேண்டும். அவர் கருஞ்சிவப்பு ஆடையும் பொன் அணிகலன்களும் அணிந்து கொள்ள வேண்டும். இம்முடிவுகளுள் எதையும் செயலற்றதாக்கவோ அவருடைய கட்டளைகளை எதிர்க்கவோ அவரது இசைவின்றி மக்களவையை கூட்டவோ அரசருக்குரிய கருஞ்சிவப்பு ஆடை உடுத்தி கொள்ளவோ பொன் அணியூக்கு அணிந்து கொள்ளவோ மக்கள் குருக்கள் ஆகியோருள் யாருக்கும் உரிமை இல்லை. இம்முடிவுகளுக்கு எதிராக செயல்புரிவோர் அல்லது இவற்றுள் எதையும் மீறுவோர் தண்டனைக்கு ஆளாவர். இவற்றின்படி செயல்புரியும் உரிமையை சீமோனுக்கு அளிக்க மக்கள் அனைவரும் உடன்பட்டார்கள். சீமோனும் இதற்கு இசைந்து தலைமை குருவாகவும் படைத்தளபதியாகவும் யூதர்களுக்கும் குருக்களுக்கும் ஆட்சியாளராகவும் அனைவருக்கும் காப்பாளராகவும் இருக்க ஒப்புக்கொண்டார். இம்முடிவுகளை வெண்கல தகடுகளில் பொறித்து திருவிடத்தின் வளாகத்திற்குள் எல்லாரும் காணக்கூடிய இடத்தில் அவற்றை வைக்க அவர்கள் கட்டளையிட்டார்கள்.
சீமோனுக்கும் அவருடைய மைந்தர்களுக்கும் பயன்படுமாறு அவற்றின் நகல்களை கருவூலத்தில் வைக்கவும் ஆணையிட்டார்கள்.